அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துல கூடி வர கர்த்தர் கொடுத்த கிருபைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் கோட்டையும் கண்மலையும் கேடகமாய் இருக்கிறீர். அதற்காமை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வல்லமையான கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். யோசுவா 7வது அதிகாரம் 14வது வசனம். காலையிலே நீங்கள் கோத்திரம் கோத்திரமாக வர வேண்டும். அப்பொழுது கர்த்தர் குறிக்கிற கோத்திரம் வம்சம் வம்சமாக வர வேண்டும். கர்த்தர் குறிக்கிற வம்சம் குடும்பம் குடும்பமாக வர வேண்டும். கர்த்தர் குறிக்கிற குடும்பம் பேர் பேராக வர வேண்டும் என்று சொல். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, யாரு அந்த சாபத்தீட்டானதை எடுத்து வச்சதுன்றத காட்டுறதுக்காக முதல்ல 12 கோத்திரத்துல ஒவ்வொரு கோத்திரமா வரணும். அதுல எந்த கோத்திரமோ அது குறிக்கப்படும். அந்த கோத்திரத்துக்கு அப்புறம் அந்த யூதா கோத்திரத்துக்குள்ள எத்தனை வம்சம் இருக்கோ அந்த வம்சத்தினர் அடுத்த குரூப் வம்சம் வம்சமா வரணும். அதுல எந்த வம்சமோ அது குறிக்கப்படும். அதுக்கப்புறம் அந்த வம்சத்துல பல குடும்பங்கள் இருக்கு. அந்த குடும்பங்கள் குறிக்கப்பட்டு அந்த குடும்பம் தனித்தனியா வரணும். ஒவ்வொருத்தரா வரும்போது யாரு அப்படின்றத காட்டுவேன்னு ஆண்டவர் அவங்க கூட பேசுறாங்க. அப்பொழுது சாபத்தீட்டானதை எடுத்தவனாக கண்டுபிடிக்கப்படுகிறவன் கர்த்தரின் உடன்படிக்கையை மீறி இஸ்ரவேலிலே மதிகேடான காரியத்தை செய்தபடியினால் அவனும் அவனுக்குள்ள யாவும் அக்கினியில் சுட்டரிக்கப்பட கடவது என்றார். அந்த சாபத்தீட்டானது கண்டுபிடிக்கப்படும். சாபத்தீட்டானது எடுத்தவன் யாருன்றத கண்டுபிடிச்சு அந்த மதிகேடான செயல் சொல்லியிருக்கு. ஏன் அப்படி சொல்லியிருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நீங்க ஜெயிக்கும் போது உபாகமம் 7வது அதிகாரம் 25-26 வசனங்கள்ல அவர்கள் தேவர்களின் விக்கிரகங்களை அக்கினியினால் சுட்டரிக்க கடவாய், நீ அவைகளால் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு அவைகளில் இருக்கிற வெள்ளியையும் பொன்னையும் இச்சியாமலும் அதை எடுத்துக்கொள்ளாமலும் இருப்பாயாக. அவைகள் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவை. அவைகளைப் போல நீ சாபத்துக்குள்ளாகாதபடி அருவருப்பானதை உன் வீட்டிலே கொண்டு போகாயாக. அதை சீ என்ன வெறுத்து முற்றிலும் அருவருக்க கடவாய். அது சாபத்துக்குள்ளானது. இப்படி ஜெயிச்சு வரும்போது அங்க இருக்கிறத பொண்ணு வெள்ளியெல்லாம் எடுக்காத அப்படின்னு சொல்றத அங்க நம்ம வாசிச்சோம். அந்த மாதிரி இவன் சாபத்தீட்டானதை எடுத்ததுனால, மதிகேடான செயலை செய்ததுனால அவனும் அவனுக்குள்ள யாவும் அக்கினியினால் சுட்டெரிக்கப்படும். யோசுவா அதிகாலமே எழுந்திருந்து இஸ்ரவேலின் கோத்திரம் கோத்திரமாக வர பண்ணினான். அப்பொழுது யூதாவின் கோத்திரம் குறிக்கப்பட்டது. அவன் யூதாவின் வம்சங்களை வரப்பண்ணின போது சேராகியாரின் வம்சம் குறிக்கப்பட்டது. அவன் சேராக்கியரின் வம்சத்தை பேர் பெயராக வரப்பண்ணின போது சப்தி குறிக்கப்பட்டான். அவன் வீட்டாரை அவன் பேர் பேராக வரப்பண்ணின போது யூதா கோத்திரத்து சேராக்கின் குமாரனாகிய சப்திக்கு பிறந்த கர்மியின் மகன் ஆகான் குறிக்கப்பட்டான். வரிசையா ஆண்டவர் சொன்ன மாதிரியே கோத்திரம் கோத்திரமா யூதா கோத்திரம், அதுல சேராக்கினோட வம்சம் குறிக்கப்பட்டது. அந்த வம்சத்துல சப்தின்றவனோட குடும்பம் குறிக்கப்பட்டது. அந்த குடும்பத்துல ஆகான் குறிக்கப்பட்டான். கரெக்டா அந்த ஆகான் கண்டுபிடிக்கப்பட்டுட்டான். அவன் தான் சாபத்தீட்டானதை எடுத்து வைத்தான். அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி, மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து. அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செய்ததை எனக்கு சொல்லு, அதை எனக்கு ஒளிக்காதே என்றான்.
அவன் நினைச்சிருக்கலாம், நம்ம யாரும் பார்க்க முடியாது, இவ்வளவு திரளான கூட்டத்துல யாரும் நம்மளை பார்க்க முடியாதுன்னு நினைச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர் கரெக்டா அவனை காட்டி, இவன் தான் இந்த தப்ப செய்தான் அப்படின்றத அங்க வெளிப்படுத்துறத நம்ம இங்க பாக்குறோம். ஆண்டவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை, எல்லாம் அவருக்கு வெளியரங்கமானது. அந்த கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு இருந்தோம்னா எந்த தீமையினாலும் நம்ம விலகி இருப்போம். இவன் கர்த்தருக்கு பயப்படாம துணிகரமா இந்த காரியத்தை செய்தான். அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இன்னென்ன பிரகாரமாக செய்தேன். என்ன செய்தேன் பாவம் அப்படின்றத அவன் சொல்றான். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். பாபிலோனிய சால்வை, 200 வெள்ளி சேக்கல், 50 சேக்கல் நிறையான பொன் பாலம், இதெல்லாம் ரொம்ப நிறைய விலை உயர்ந்தது. நிறைய பணத்தை இவனுக்குள்ள ஆசை இருந்ததுனால அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டான். யாக்கோபு 1 அதிகாரம் 14-15 வசனத்துல, அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இச்சைக்கு இடம் கொடுக்கும் போது அடுத்து அது பாவத்துக்கு நம்மளை வழி நடத்தும். அந்த பாவத்தினுடைய சம்பளமாகிய மரணத்தை சந்திக்க வேண்டியது இருக்கும். அது மாதிரி இவன் என்ன செஞ்சான், இச்சைக்கு இடம் கொடுத்து பாவத்தை செய்தான், அதை எடுத்துக்கொண்டான். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான். எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் கூடாரத்துல அடியில ஒளிச்சு வச்சிட்டான். உடனே யோசுவா ஆட்களை அனுப்பினான். அவர்கள் கூடாரத்துக்கு ஓடினார்கள். அவனுடைய கூடாரத்தில் அது புதைந்திருந்தது, வெள்ளியும் அதன் கீழ் இருந்தது. எல்லாம் தோண்டி எடுத்து கண்டுபிடிச்சிட்டாங்க, அவன் ஒளிச்சு வச்சதெல்லாம். அவைகளை கூடாரத்தின் மத்தியிலிருந்து எடுத்து யோசுவாவின் இடத்திலும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரிடத்திலும் கொண்டு வந்து கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தார்கள். கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தருக்கு முன்பாக அதை கொண்டு வந்து வைத்தாங்க. கர்த்தருடைய சமூகன்றது இங்க உடன்படிக்கை பெட்டியத்தான் அவங்க அப்படி சொல்றாங்க. தேவ சமூகத்துல பிரசன்னத்துல அதை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்பொழுது யோசுவாவும் இஸ்ரவேல் எல்லாரும் கூட சேராகின் புத்திரனாகிய ஆகானையும் அந்த வெள்ளியையும் சால்வையையும் பொன் பாலத்தையும் அவன் குமாரரையும் குமாரத்திகளையும் அவன் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் அவன் கூடாரத்தையும் அவனுக்குள்ள யாவையும் எடுத்து ஆகோர் பள்ளத்தாக்குக்கு கொண்டு போனார்கள். அதே அவன் குடும்பத்தினர் அவனுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் ஆகோர் என்ற பள்ளத்தாக்குக்கு கொண்டு போனாங்க. அங்கே யோசுவா, நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன? இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றார். நீ எங்களை சாபத்தீட்டானதை எடுத்து வச்சு எங்களுக்கு கலக்கம் உண்டு பண்ண, அதனால நாங்க ஆயி பட்டணத்துல தோல்விய சந்திச்சோம். இப்ப நாங்க கர்த்தருக்கு முன்பாக கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேலர் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிந்து அவனை அக்கினியில் சுட்டெரித்து கற்களால் மூடி கல்லெறிதாங்க. அந்த காலத்துல இருந்த தண்டனை அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அக்கினியில சுட்டரிச்சு கற்களால மூடி அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவியலை குவித்தார்கள். எல்லாரும் சேர்ந்து அவன் மேல கல்ல குவியலா வச்சாங்க. அப்படியே கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு மாறினார். வசனம் 13வது வசனத்துல சொல்லியிருக்கு,
நீங்கள் சாபத்தீட்டானதை உங்கள் நடுவிலிருந்து விலக்காதிருக்கு மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால சாபத்தீட்டானதெல்லாம் அகற்றும்படியா செய்த உடனே கர்த்தருடைய கோபம் மாறிடுச்சு. ஆகியால் அவ்விடம் இந்நாள் வரைக்கும் ஆகோர் பள்ளத்தாக்கு எனப்படும். இங்க வந்து பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல வந்து உடனே தண்டனை கொடுக்கப்பட்டதை நம்ம வாசிக்கிறோம். ஆனா இப்ப நம்ம இருக்கிறது கிருபையின் நாட்கள். ஆண்டவர் நமக்கு கிருபையின் நாட்களை தந்திருக்காரு. உடனே தண்டனை கிடைக்காட்டாலும் நம்ம கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு நம்ம பரிசுத்தமா வாழும்படியா அழைக்கப்பட்டிருக்கோம். அப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டோம்னா, முதல்ல வந்து கோத்திரம் கோத்திரமா வந்தாங்க, அடுத்து வம்சம் வம்சமா வந்தாங்க, அடுத்து குடும்பம் குடும்பமா வந்தாங்க, அடுத்து தனித்தனி ஆளா வந்தாங்க. அதெல்லாம் கரெக்டா கடைசியில ஆகான் தான் அந்த மதிகேடான செயலை செய்தது அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. சாபத்தீட்டானதை எடுத்து வச்சதுன்னு யோசுவா அவனை கூப்பிட்டு கேட்கும்போது, ஆமா நான் கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்தேன், நேர்த்தியான பாபிலோனிய சால்வையும் 200 வெள்ளி சேக்கல் 50 சேக்கல் பொற்பாலத்தையும் எடுத்து வச்சேன், இச்சித்து அதை எடுத்துக்கொண்டேன், ஒளிச்சு வச்சிருக்கேன், என்னுடைய கூடாரத்துல அடியில ஒளிச்சு வச்சிருக்கேன்னு சொன்னோடனே ஆள் அனுப்பி அதெல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. ஆகானையும் அந்த அவன் எடுத்து வச்ச பொருட்கள், அவனோட மகன் மகள் எல்லாரையும் சேர்த்து கொண்டு போய் ஆகோர் பள்ளத்தாக்குல கொண்டு போய் அவன் கலங்க பண்ணதுனால கர்த்தர் அவனை கலங்க பண்ணினார் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் அவங்க மேல கல்லெறிந்து அக்கினியினால அவனை சுட்டெரிச்சு கர்த்தருடைய கோபம் அதுக்கப்புறம் வந்து ஆறி போயிடுச்சு, மாறிடுச்சு அப்படின்றத இந்த நாள்ல தியானிச்சோம். கர்த்தருக்கு பயப்படுற பயம் நம்ம கூட நமக்குள்ள இருந்துச்சுன்னா தீமையை விட்டு விலகுவோம். எந்த ஒரு பொல்லாங்கான காரியமும் நம்ம செய்ய மாட்டோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிவோம். அப்படிப்பட்ட பரிசுத்தமான வாழ்க்கை வாழ இந்த காலை வேளையில நம்மளை அர்ப்பணிப்போம். அன்பின் பிதாவே, நீங்க எங்களை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கப்பா. நாங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க பாக்குறீங்க. எங்களுடைய சிந்தனைகளை கூட நீங்க அறிந்திருக்கிறீங்க. எல்லாவற்றிலும் நாங்க உண்மையா இருக்க ஆண்டவரே, எல்லா பொல்லாப்புக்கும் எங்களை விலக்கி காத்து கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் உம்முடைய சத்தத்தை கேட்டு உம்முடைய சித்தத்தை செய்ய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். குற்றங்கள் குறைகள் பாவங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு மன்னித்து உம்முடைய இரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. ஆண்டவரே, இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிறவங்களை பயன்படுத்துங்க. அநேகர் உம்முடைய அன்பை அறிந்து ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. நாங்களும் உம்முடைய பணியிலே எங்களை ஆண்டவரே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களையும் பயன்படுத்துங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.